இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 2152 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இருமொழிக் கொள்கையில் உறுதியாக உள்ள நிலையில் அதில் மாற்றம் கொண்டுவர உத்தேசிப்பது தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனளிக்காது. பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் திட்டவட்டம். தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வரச் சொல்லுங்கள். அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால். ஒருமை பன்மை என எதுவும் இல்லாதவர் அண்ணாமலை. சட்டம் ஒழுங்கு குறித்த குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் ரகுபதி காட்டம். தரமில்லாத அரசியல்வாதிதான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அண்ணாமலை விமர்சனம். இனியும் பிரதமர் மோடியை மரியாதை குறைவாக பேசினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை. அண்ணா சாலையில் எந்த இடம் என்று குறிப்பிட்டு சொன்னால் தனியாக வருகிறேன். முடிந்தால் அனைத்து படைகளையும் திரட்டி வரட்டும் என்றும் உதயநிதிக்கு அண்ணாமலை பதிலடி. சிபிஎஸ்இ பள்ளியை தான் நடத்தவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேட்டி. தங்களது இடத்தில் பள்ளியை தொடங்க உள்ளார்கள் என்பதால் தனது பெயரை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். மும்மொழி கொள்கை குறித்த கருத்துகள் மனவேதனை தருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய கல்விக் கொள்கை மொழியை மட்டும் முன்னிறுத்தவில்லை எனவும் விளக்கம். சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலி அம்மாளின் நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் உள்ள சிலைக்கு தவேக தலைவர் விஜய் மலர் மரியாதை. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் தரப்பில் பதில் மனு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக போராட்டம். அன்புமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். சாதிவாரி கணக்கு எடு, சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு கணக்கு எடு, கணக்கு எடு. நீதிமன்ற விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன். சீமான் மீதான வழக்கை முடித்து வைக்க முடியாதென நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் வீடியோ வெளியிட்ட விஜயலட்சுமி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும். டெல்லி தலைமையகத்தில் புகார் அளித்த காங்கிரஸ் நிர்வாகிகள். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கனக சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு என்ன திட்டம் உள்ளது? பொது தீட்சிதர்கள் தரப்பு அறிக்கையாக தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா வழிபாடு உரிமையை காக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பு. பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்கள் நீக்கப்படுமா? தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது. மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை அளிக்க 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் சொத்துக்களின் நிலை என்ன? காவல்துறை தெளிவுபடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து 16வது நாளாக ஊழியர்கள் போராட்டம். தொழிற்சாலையில் உற்பத்தியை தடுத்து நிறுத்தியும் எதிர்ப்பு. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய வழக்கில் திருப்போரூர் தொகுதி விசிக எம்எல்ஏ SS பாலாஜி உட்பட 6 பேர் விடுதலை. சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. சங்கரன்கோவில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். ஊதியத்தில் பிடித்தம் செய்த தொகையை நகராட்சி நிர்வாகம் கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்தாமல் இருந்ததாக குற்றச்சாட்டு. குமரி மாவட்டம் இடைக்கோடு பேரூராட்சியில் டெண்டர் விடுவதில் மோதல். அலுவலக பொருட்களை சேதப்படுத்தியதாக 8 பேர் மீது வழக்கு பதிவு. சென்னையை அடுத்த திருமலை வாயிலில் உள்ள தென்னர் ஆலையில் பயங்கர தீ விபத்து. கரும்புகை சூழ்ந்துள்ளதால் அருகில் உள்ள பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு. காஞ்சிபுரத்தில் மெத்தை தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயை போராடி அணைத்த தீயணைப்புத் துறையினர். விருதுநகர் அருகே கல்வி கட்டணத்தை வழங்காத தனியார் நர்சிங் கல்லூரிக்கு எதிராக மாணவிகள் போராட்டம். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவிகள் குண்டுக்கட்டாக கைது. ஓசூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர்களை கடித்து குதறிய வெறி நாய். பள்ளி மாணவிகள் உட்பட 8 பேர் படுகாயம், மருத்துவமனையில் சிகிச்சை. தனியார் நிகழ்ச்சியில் யூடியூபர் ஆபாச கருத்து தெரிவித்த சம்பவத்தின் எதிரொலி. சட்ட நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க OTT தடங்களுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல்.